நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். மனநல குறைபாடுகள் ஏற்படுகிறது. இது பார்த்துருப்போம். விந்துநாத குழப்பத்தின் முக்கியத்துவம். விந்துநாத திரவத்தில் ஏற்பட்ட களங்கத்தின் அளவிற்கேற்ப உடல் அளவிலும் மன அளவிலும் பல்வேறு நிலைகளில் குழந்தைகள் பாதிக்கப்படுது. மந்த புத்தி, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் உடல் திறன் குறைஞ்சி போகிறது, உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுறது, எல்லாமே என்ன ஆயிருதுங்க, பாதிப்பாகும். இவ்வாறு உற்பத்தியாகும் விந்து நாதத்திலிருந்து தான் உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகின்றன. ஒவ்வொரு உயிர் துகளிலும் இறை துகள்கள் என்ற ஜீவகாந்தம் சுழன்றோடி கொண்டு இருக்குது. இது நமக்கு தெரியும். இருதயம், நுரையீரல் இதெல்லாம். சரி, விந்து நாதம் கழிந்த இடத்திலே தான் பிறப்பு இறப்பு இரண்டுமே உண்டாயிருது. மேலே என்ன போட்டிருக்கான்? மேலே குழந்தை, கீழே அவ்வளோதான். ஆடாத ஆட்டம் போட்டோம்னா அகால மரணம். வேணாம், இந்த ஃபேன் வேணாம், இதை போட்டால் இங்கே சவுண்டு வரும். முறை தவறி வாழும்போது என்ன ஆயிருங்க, நமக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை சரி செய்யலாம். உயிர் உடலை ஒட்டி இருந்தாலும் வித்து தான் உயிரை தாங்கி கொண்டு இருக்கிறது. எனவே இதுவே உயிர் தாங்கி ஆகும். வித்துநாத சக்தியோட செலவு என்னென்ன வழியில் நாம் செலவழிக்கிறோம்? இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருந்து கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஜீவாந்த செலவாகுமா செலவாகாதா? ரைட்டு. கொஞ்சம் டயர்டாக சோர்வடைகிற மாதிரி இருந்தால் காய்கள் பயிருக்குன்னு எடுத்தவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 4-5 முறை, அவ்வளோதான். புரியுதா? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெம்பு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், வித்து சக்தி, உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி இவை மிக அதிகமாக செலவழி வழிகளுள் பாலுணர்வு ஒன்று. ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொன்னான், சாப்பிட்டோம்னா நாக்குக்கு மட்டும் சுவை, ஒரு பாடலை கேட்டோம்னா காதுக்கு மட்டும் சுவை, ஒரு இயற்கை காட்சியை பார்த்தோம்னா கண்ணுக்கு மட்டும் அழகு, ஒரு அற்புதமான ஜிலுஜிலுன்னு காற்று வாங்குகிறோம், உடம்புகளில் தோள்களுக்கு மட்டும் சுகம், தோல் நாக்கு மூக்கு சாப்பிட்டோம்னா. ஆனால் ஒரே நேரத்தில் 5 புலன்களுக்கும் இன்பம் கிடைக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதனால தான் இலங்கை ஜெயராஜ் சொல்கிறாரு, புலனின்பம் என்பது ஒரு வகையில் சிற்றின்பம். ஒருவர் கொடுத்து ஒருவர் வாங்கினா அதுக்கு பேர் சிற்றின்பம். தானே கொடுத்து தானே வாங்கினா அதுக்கு பேர் பேரின்பம். அதான் பேரானந்த கழிப்பு. ஒரே ஒரு முறை தான் சாமிஜி ஆக்கினை தொட்டு கொடுத்தாரு. எப்போ நினச்சாலும் ஆக்கினை சொல்கிறோம்ல, அது என்ன பண்ணுறோம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நாமளே எழுப்பி நாமளே பண்ணுறோம். அதுதான் பேரானந்தம். அதனால தான் சொன்னாங்க அது பேரின்பம்னு. இது பாக்கி எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே சிற்றின்பம். சிற்றின்பம் என்பது நீடிச்சு நிலச்சி இருக்கக்கூடியது அல்ல. கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்குறவங்களே காணா போயிடும், காணல் நீர்மதி. பேரின்பம் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வரக்கூடியது. ஓகேங்களா? அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், தேவை ஏற்பட்டால் எதற்கு, ஒரு உயிரை நம்மளுடைய வாரிசை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். தேவையில்லாத போது என்ன பண்ணிக்கலாம், காயகல்பம் என்னும் அற்புத பயிற்சியை செய்து உடல் முழுவதும் பரவ விட்டுக்கலாம். பாலுணர்வு மிக முக்கியமானது. வித்து வெளியேறும் போது அது உயிரையும் உடலையும் உரசி செல்வதால் ஒரு இன்பம் உண்டாகிறது. இந்த இன்பத்தில் மயங்கிய மனம் மீண்டும் மீண்டும் புலன்களை இயக்கி வித்து சக்தியை செலவழிக்க தூண்டுதல் செய்கிறது. பசிச்சா மட்டும்தானே சாப்பிட்ணும், பசிக்காமல் சாப்பிட்டிங்கன்னா மன்றம்னால சொல்லலாம். ஒரு கரு உருவாக்கக்கூடிய பசு பக்கத்தில் வராது. ஆனால் மனிதர் என்ன பண்ணுறான், கண்மூடித்தனமாக நிறையா விபத்தை ஏற்படுத்தினான். அதனால் குழந்தை என்ன ஆயிருதுங்க, பிரச்சனையாயிருது. சரி, அதே சமயத்தில் வித்துவை வெளியேற்றாமல் அடக்கி வைத்தாலும் பல்வேறு விதமான உடல் மன பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே இதில் அளவு முறை கடைபிடிப்பது மிக மிக அவசியமாகிறது. இதற்கு காயகல்ப பயிற்சி உறுதுணையாக இருக்கும். என்ன பண்ணுறோம், வித்து சக்தியை வெளியேற்றினாலும் மோசம் வருது, வெளியே போகணுமா போகக்கூடாதா? போகணும். பசி எடுக்குது, சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதா? யூரின் வருது, போகணும். போகிறனா என்ன ஆயிரும், கிட்னிகள் கல் 8 mm 4 mm 15 mmன்றான். நல்லா தண்ணி, ஒரு நாளைக்கு 5-6 தடவை தண்ணி குடிங்க, 5-6 தடவை யூரின் போகட்டும். உடம்புல இருக்க நல்ல சிறுநீரப்பையெல்லாம் நல்லாயிருக்கும். நாம் என்ன பண்ணுறதுங்க, இந்த சீன் போயிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்குள்ளே உட்காந்துக்கிறது. அப்போ அங்கே சீன் உருவாயிரும், கல் உருவாயிருது. சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உபாதையை அடக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. அதில் இதுவும் ஒன்று. ஆனால் இது என்ன பண்ணணுங்க, திருமணமான பின்னாடி தான் இது பண்ணணும். சரிங்களா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லி பண்ணி சேத்துல பண்ண மாதிரி புரண்டுட்டு கடைசியில் நோயை வாங்கிக்கிறக்கூடாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் மன்றம்னால நான் சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரியாதனால தான் இன்றைக்கி சமுதாயம் பால்பட்டு போய் கிடக்கு. தாய் தப்பன் சொன்ன பேச்ச பிள்ளை கேட்குறதில்ல, பிள்ளை அது நான் கேட்கல அப்படின்னா அப்போ நான் பார்த்தது எப்படி கேட்கும், போடாண்டு போகும்ல. அதனால் முடிந்தவரை வீட்டில்
ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு ஆணும் பசங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா கணவன் மனைவி பக்கத்து பக்கத்தில் உட்காரக்கூடாது, படுக்கையை மாற்றிக்கணும். ஏன்னு கேட்டால் சிந்தனை வேற பக்கம் போயிடும். இங்கே உட்காந்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இந்த மதில் ஃபுல்லாக அது ஒலிக்கும். வீட்டில் அந்த மாதிரி இருந்தால் அதுதான் ஒலிக்கும். அப்போ குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இன்னும் வந்துடும். அதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி சர்க்கிளில் வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, பெண்கள் சமைக்கக்கூடாது, தண்ணி பிடிக்கக்கூடாது, அந்த நேரத்தில் ஒரு ஆணை பார்க்கக்கூடாது, ஒரு ஆணுக்கு தண்ணியோ சாப்பாடோ போடக்கூடாது. இதெல்லாம் பிஃபோர் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. நானே கண்ணார பார்த்துருக்கேன். இன்றைக்கி அப்படியா இருக்குது? ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுடைய உடல் வந்து தீக்குழம்பு மாதிரி வெப்பமாக இருக்கும், உயிரணுக்கள் ஃபுல்லாக வெளியே போகும். அப்போ போய் பக்கத்தில் உட்காந்தாலோ தண்ணி வாங்கி குடித்தாலோ சாப்பிட்டாலோ எது பண்ணாலும் அது வந்து தீட்டு பாதிக்கும். அந்த காலத்தில் அப்படி இல்லை. தனி ஒரு வீடு, கருப்பு ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஒரு வாரம் ஆன பிறகு வீடு நல்லா சாணி போட்டு மெழுகி எல்லாம் பண்ணிட்டு தான் அடுத்த வீட்டுக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லையே, எல்லாம் மாறி போச்சு. மாற்றிக்கிட்டால் பாதிப்படைகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? கொஞ்சம் முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானதுங்க அதெல்லாம். ஏன்னா உயிர் சக்தி வெளியே போயிட்டு ஒருத்தன் துடிச்சுக்கு இருக்கும்போது நம்ம போய் அவன் பையில் இருக்க பணத்தை எடுக்கிற மாதிரி அந்த இது. சரிங்களா? ரைட். அதே சமயத்தில் இது என்ன பண்ணிக்கலாம், வித்து சக்தி செலவை கொஞ்சம் கம்மி பாருங்கள். ரொம்ப முக்கியமான இந்த பாட்டு இதுக்காக தான் இதவே எடுத்தேன். யார் அந்த அம்மா? அந்த அம்மா யாருங்க? அவங்கள ஒரு சித்தர் புலவர். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. ஆன முதலான இதுதான் ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விந்துநாள சக்தி தான் ஆணை விட பெருசான். அதை அதிகம் செலவழிச்சா சரிங்களா என்ன ஆகுமா, மானம் இழந்து. கிராமத்திலலாம் சொல்லுவாங்க, ஏன் இப்போ சிட்டிலே சொல்கிறாங்க, அந்த பாராமரி பொம்பளை பொறிக்கி அப்படிமா. ஏன் பேர் வந்துச்சு அவனுக்கு? கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, கெட்ட பார்வை, கெட்ட செயல். இதனால் அவனுக்கு பேர் என்ன வந்துருச்சு? அதனால தான் வள்ளுவர் சொன்ன பிறர்மனை நோக்கா. மகாபாரதத்திலையா அவனுக்கு கண்ணு தெரியாது, மனைவி என்ன பண்ணிக்கிடுவான். இன்னைக்கு ஆப்பாடா. அப்போ எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க யோசித்து பாருங்கள். அது நடந்துச்சா நடக்கலையான்ல ரெண்டாவது. காந்தாரையா அந்த அம்மா பேர் காந்தாரி. கண்ணில் துணியை கட்டிக்கிச்சு. தன்னுடைய கணவனுக்கு கண்ணு தெரியல, நானும் துணியை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி அப்படி இருக்கா பார்த்துங்க. அப்போ புராணங்கள், இதிகாசங்கள், மகாபாரதங்கள், காவியங்கள் எல்லாமே மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்றதையும் எடுத்து சொல்லியிருக்கு. ஏன் மிகப்பெரிய கவிஞர் யார்? சத்தமாக சொல்லு தம்பி. கண்ணதாசன். எத்தனை ஒய்ஃப் தெரியுமா? 100. ஏயா நீ 3 ஒய்ஃபு. பொன்னம்மாள், பார்வதி, புலவர் வள்ளியம்மாள். 1950 பொன்னம்மாள், பார்வதி, புலவர் வள்ளியம்மாள். 16 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு வந்து 4 ஆம்பளை பையன் 3 பொம்பளை பிள்ளை. ரெண்டாவதுக்கு வந்து 5 பையன் 2 பொம்பளை பிள்ளை. மூணாவதுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அத்தனை பாட்டு எழுதினார், அத்தனை நாட்டுக்கு இதியாக சொன்னார். ஆனால் என்ன பண்ணார், வாழ்ந்து பார்த்தா தான் அதில் இருக்குது. ஆனால் கடைசியில் என்ன சொன்னார், என்னைய மாதிரி வாழ்ந்தவனும் இல்லை, என்னைய மாதிரி கெட்டவனும் இல்லைன்னு சொல்லிட்டு போனார். என்ன தான் இருந்தாலும் எதை கட்டுப்படுத்த தெரியல, அதை கட்டுப்படுத்தலை. எதுக்கு 3 மனைவி? ஒரு மனைவி இறந்துருச்சு, அகால மரணம் அடைஞ்சிருச்சு, தப்பு இல்லை. குழந்தைகளை பாதுகாக்கணும், நமக்கு வாழ்நாள் முழுவதும் வேணும், ரைட். ஒன்று இருக்கும்போது இன்னொன்று இதுக்கு பெரியார் எத்தனை வயசில் தான் வளர்த்த மகளையே. அதாவது அவங்க சொல்லிட்டு போனால் நல்லதையும் பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும். கெட்டதை நாம் செய்யக்கூடாது, நல்லதை ஃபாலோ பண்ணணும். ஏன் தம்பி என்ன டவுட்டு கேளு. 1-2 முடிச்சுக்க. ஏன் பின்ன போனால் என்ன வகுப்பு நாளைக்கு தான் முடிப்பேன், பரவாயில்லையா? அதாவது ஒரு நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் என்ன நல்லது சொன்னாங்கன்றதை ஃபாலோ பண்ணணும். என்ன கெட்டது அவங்க பண்ணாங்களோ அதை நம்ம புறந்தள்ளிடணும். சரிங்களா? இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம், செருப்பு போடாமல் போயிட்டோம், ஒரு நரகளை மிதிச்சிட்டோம், காலை வெட்டிடுவோமா? என்ன பண்ணுவான்? காலை கழுவிட்டோம்னா அத்தோடு முடிஞ்சிருச்சுல. ஆனால் நான் மிதிச்சதே நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா, சோத்தில் உட்காந்தேன்னா, அதே மாதிரி தான். கெட்டதை என்ன பண்ணிடணும், கழுவுனமே கழுவிட்டு போயிடணும். நல்லதை என்ன பண்ணிக்கணும், செல்கள் ஃபுல்லாக ஊற விட்டு மேலும் மேலும் பண்ணணும். சரி, அது என்ன நினச்சி அந்தம்மா அந்த மாதிரி பண்ணோம்னா போன இடமெல்லாம் மானம் இழந்து மதிகெட்டு எல்லாருக்கும் கல்லனா ஏழு பிறப்பும் தீய நோய். இன்றைக்கி மட்டும் இல்லை,
7 பிறவிக்கு வருமா. அதனால தான் வள்ளுவர் எழுதினார், ஒருமைக்கண் ஒருவன் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்தன். ஒருமைக்கண் ஒருவன் தான் கற்ற கல்வி எளிமையும் ஒரு பிறவில் நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வி உங்களுடைய 7 பிறவிக்கு வருமா. இப்போ நீங்கள் வாத்தியாராக இருக்கீங்க, இல்லை வக்கீலாக இருக்கீங்க, இல்லை மிகப்பெரிய துறவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 6வது பிறவியில் ஒருத்தர் துறவியாக ஆவாங்க, இல்லைன்னா 4வது பிறவியில் ஒருத்தர் துறவியாக வருவாங்க. அப்போ அந்த 4வது பிறவியில் ஆனால் அடுத்த 7 பிறவிக்கு வருமா வராதா? அதனோட அர்த்தத்தை பாருங்கள். ஒரு பிறவியில் செஞ்ச 7 பிறவியில் வருதில்ல, அப்போ அடுத்தது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுங்க, நல்லதை செய்யணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், 4 பேருக்கு நல்லதை செய்யணும். 4 பேருக்கு நல்லதை செய்ய முடியல என்ன பண்ணிக்கலாம், கண் இருந்தும் குருடனாக, காது இருந்தும் செவிடனாக, வாய் இருந்தும் ஊமையாக போயிடணும். நல்லது செய்ய முடியாதுனா இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை, முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். சென்னையில் பிச்சிருப்பா சரிங்களா. அப்போ இது என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் 7 பிறப்பும் இதாகும். சார் இது வெளியேத்தாட்டினா வித்துவை மறிக்குங்கால், வீக்கம், பிரமேகம், உந்துவெளி, கல்லடைப்பு, மூடுசுரம், கை கால் சந்து, ஆசனம், நாபக்கம், இடுப்பு, மார்பு வலி, விசன நீர்க்கட்டு இவை உண்டாகும். யூரின் வந்து போகலை அப்படின்னா கல்லடைப்பு வருது, மோசனம் வந்து போகலை அப்படின்னா பிரச்சனை வந்துடுது. ஓகேங்களா. அதே மாதிரி தான் இது என்ன வெளியேற்றலைன்னா கைகாலில் வீக்கம் வந்துடும், பிரமேகம், உந்து வலி, கல்லடைப்பு, மூடுசுரம், சந்து, கைகால், ஆசனம், நாபக்கம், இடுப்பு வலி, மார்பு வலி, விசன நீர்க்கட்டு இவையெல்லாம் நோயும் வந்து சேர்ந்துடும். ஆனால் எப்போ தான் வெளியேற்றணும், ஒரு உயிரை பாருங்கள், பருவம் வரும்போது இங்கே இருந்துச்சா 13-14 வரையும் டக்குன்னு கீழே இறங்கி இங்கே வந்துச்சு. இங்கே வந்த பிறகு தான் கெட்ட புத்தி, கெட்ட பார்வை, கெட்ட சிந்தனை, கெட்ட செயல், கெட்ட நடவடிக்கைகளை ஈடுபடுறோம். இன்றைக்கி சமுதாயமே கெட்டு போச்சு. ஒரு காலத்தில் வாத்தியார் அப்படின்னா அவ்வளோ மரியாதை இருந்தது. இன்றைக்கி 10வது படிக்கிற பையனை கூட்டிகிட்டு ஓடு வருதில்ல, பேப்பரில் நியூஸில் எல்லாம். அப்போ என்ன நீ வாத்தியார், என்ன நீ படித்த டீச்சருக்கு. ஆடை நாகரிகம்னு ஒன்று இருந்தது, இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு. இங்கே வரையும் சட்டை போட்டுருந்தாங்க, இங்கே வரையும் போட்டிருந்தாங்க. பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜவுகார் ஜானகி அவங்கவுங்களாம் இங்கே வரையும் போட்டிருந்தாங்க. முடி எங்கே வரையும் இருந்துச்சு, இங்கே வரையும் இருந்தது, இது வரையும் இருக்கும். இன்றைக்கி ஒரே கட்டிங், அவ்வளோதான். பார்த்தேன் அவன் வந்தவனு கட்டிங் பண்ணிட்டு போயிட்டான். அந்த காலத்தில் முடிக்குனே ஒரு அழகு இருந்ததுங்க. அதனால் பொண்ணு பார்க்கும்போது முடியை தான் பார்ப்பாங்க. அவ்வளவு முடியை சிக்கெடுத்து சீரெடுத்து பின்னி வச்சுருக்குன்னா அப்போ குடும்பத்தை முடி இணைப்பாக வச்சுருக்குன்னு சொல்லி தான் அவன் போனோன்னு முடியை பார்த்தேன். இன்றைக்கி இல்லையே. என்னத்தை கழுதி அதை சீப்பு அரப்பு எண்ணத்தை போட்டு அதை சீவிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரே கட்டிங்க வேலை முடிஞ்சு வச்சு. பாப் கட்டிங், கழுதை கட்டிங், குதிரை கட்டிங், லிப் கட்டிங், நகத்தை வெட்டேன், ஐப்ரோ சரி பண்ணுறேன், கழுதையை சரி பண்ணுறேன், ஏன் கழுத்தை வெட்டிட்டு வாயேன் முடிஞ்சு வச்சு. அப்போ என்ன ஆகி போச்சுங்கன்னா இன்றைய நாகரிக வளர்ச்சி மனிதனுடைய அநாகரிகத்தை கொண்டு போய் சேர்த்துருச்சு. சரிங்களா. அந்த காலத்திலலாம் அப்படி இருந்தாங்க. சட்டை இங்கே வரையும் இருந்துச்சு, அப்புறம் காலம் போக டக்கு 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 டக்குன்னு போச்சு. இன்றைக்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கிது. இப்போ இறங்கி நம்ம பழைய காலம் வரும். ஏன்னா பூமி என்ன பண்ணுதுங்க, அப்போ சுற்றிக்கிட்டே தான். தாக்கு பிடிச்சவங்க தாக்கு பிடிச்சி நிற்பாங்க, முடியாதவங்க அந்த ஓட்டத்தில் காணா போயிடுவாங்க. தீங்கு, தப்பு, தவறு, பிழை, பிறருக்கு துரோகம், அநீதி செய்கிறவங்களாம் அந்த பூமியோட சுழற்சி வேகத்தில் காணா போயிடுவாங்க. சல்லடியில் சலிச்சா மேலே என்ன நிற்கிது, குப்பை. அந்த குப்பை என்ன பண்ணுவான், சலிச்சதை பத்திரம் எடுத்துப்போம். அதே மாதிரி தான் நம்மளுடைய உள்ளத்தில் சலிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளாக தான் தற்சோதனை. டெய்லி நைட்டு தூங்கும்போது நீங்கள் சல்லடை போடுங்க. எதுக்கு, நம்மளுடைய மனசுக்கு. அதான் தற்சோதனை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சும்மா ஒன்றும் சொல்லிட்டு போல சாமிஜி. தற்சோதனை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய தன்னம்பிக்கை மேலோங்கி வரும், நடத்தைகள் மாறும், சொல் செயல் எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படும். பாலுறவு தோன்றுவதற்கான காரணம் என்ன, மனிதனின் 14 வயது வரை இந்த ஜீவவித்து குழம்பு மூளையின் அடிப்பகுதியிலிருந்து உடலை கட்டும் பணியில் ஈடுபடுகிறது. சொன்னா மேலே உச்சந்தலையிலிருந்து ஃபேனை சேர்த்து வைக்கணும் வச்சுக்கோங்க, சவுண்டு கேட்கலையா. உச்சந்தலையிலேருந்து என்ன பண்ணுதுங்க, உடம்பை ஃபுல்லாக கட்டுது. 14க்கு அப்புறம் என்ன பண்ணிடுது, அதன் பிறகு உபரியான விந்துநாத திரவம் முதுகு தண்ணின் வழியே கீழிறங்கி வித்து பையில் சேர்கிறது. அது சேர்ந்த பிறகு தான் என்ன வருதுங்க, பாலுணர்வு தோன்றுவதற்கான காரணம். இதனால் டீனேஜ் பருவத்தில் இயற்கையான உடல் மாறுதல்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளின் வேலைத்திறன் மாறுபாடுகள் போன்றவற்றால் இருபாலருக்கும் எதிர்பால் கவர்ச்சி ஏற்படுகிறது. முட்டையை அதிகம் கொடுத்து 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 8 வயசுலையும் 7 வயசுலையும் பிள்ளைய மேஜர் ஆயிடுது. சிக்கனை போட்டு திணிச்சு போயிடுது. அப்பாதே சொல்லிட்டேன், எந்த உணவு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடல் செல்கள் மாறிக்கணும், உயிர் நாளங்களும் மாறிக்கணும், சொல்லு செயல் எல்லாமே அதுக்கு மாதிரி வந்துடும். முட்டையும் சிக்கனையும் போட்டு போட்டு இன்றைக்கி என்ன ஆகுதுங்க,
7 8லேயே பெரிய விளையாடுது. 7 8 பெரிய விளையாடுச்சுன்னா 12 பிக்கப்பு, ரன்னிங்கு, எஸ்கேப்பு நடக்குதா இல்லையா? சிரிக்கிறக்கா சொல்ல, இதெல்லாம் மிகப்பெரிய அபத்தம். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் தப்பம் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் அந்த இயற்கை மழை பெஞ்சிக்கிருக்கு. இப்போ இருக்க மாதிரியே ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்தால் அவ்வளோதான். அப்பா அம்மா பேச்ச பிள்ளைகளும் அப்படி கேட்கும், பசங்களும் அப்படி கேட்பாங்க. இன்றைக்கி அவன் வளர பார்த்து இங்கே உள்ள நொங்கி போயிடுறாங்க. அதனால் முடிந்த அளவு குழந்தைகளை நாம் கண்ணும் கருத்துமாக வளர்க்கணும். சரிங்களா? பாருங்கள், இந்த பாலுணவின் தாக்கம் அவர்களும் தடுமாற்றத்தை ஏற்படுத்துது. தடுமாற்றம் ஏற்படுதா இல்லையா? அதாவது என்ன ஏது என்னன்னு சொல்லி தெரியாதனால தடுமாற்றம் ஏற்பட்டது. இளைஞர்கள் முறையற்ற வழிகளில் உயிர் சக்தியை அடிக்கடி வெளியேற்றி நரம்பு தளர்ச்சி, ஞாபக மறதி, மந்த புத்தி மற்றும் பல்வேறு பால்வினை நோய்களுக்கு அழைக்கின்றது. என்ன பண்ணிடுறான் இளைஞர்? முறையற்ற வழிகளில், அதாவது இயற்கை இவ்வளோ கொடுத்தது ஏன் ஆண்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துச்சுன்னா, அவன் தன்மானத்தோட கட்டுப்பாட்டோடு இருக்கிறானா அதை மீறுறானான்னு பார்க்குறக்காக தான் கொடுத்துச்சு. மீறினா என்னாகும்? தீ எரிஞ்சுக்கிறதுக்கு கையை விட்டா என்னாகும்? சுட்டுன்னு எடுத்துட்டேன்னா பரவாயில்ல, பொழுதுன்னு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கருகி போயிடும். அதை தான் இயற்கை கொடுத்துச்சு. இவன் தன்னடக்கத்தோடு இருக்கானா, ஒழுக்கமான சீலனாக இருக்கானா, ஊருக்கு உபதேசம் வீட்டுக்குள்ளே குலநாசம், இன்றைக்கி அப்படிலாம் நடக்குது. அந்த மாதிரி இருக்கானா, அதுக்காக தான் இயற்கை கொடுத்துச்சு. ஆனால் என்ன பண்ணிடுறான்? அடிக்கடி வெளியேற்றினால என்ன இருந்தது? நரம்பு தளர்ச்சி, ஞாபக மருதி, மந்த புத்தி, பல்வேறு பால்வினை நோய்கள், இதெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் காயகல்ப போயிடுச்சு. ஓகேங்களா? மயக்க நிலை, சமுதாய சூழ்நிலை காரணமாகவும் ஆடை நாகரிகம் கெட்டு ஒழுக்கம் கெட்டு போனதுனால தான் இந்த பிரச்சனை வந்தது. சமுதாய சூழ்நிலை காரணமாகவும் சரியான புரிதல் இன்மையாலும் திருமணமானவர்களை கூட இதில் அளவு முறை கடைபிடிக்க முடியாமல் உயிர் சக்தியை முறையற்ற வழிகளில் அதிகம் செலவழித்து உடல் மன பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். ஆடை நாகரிகம் ரொம்ப மாறிடுச்சு. பெண்கள்னால் குழந்தையாக இருக்கும்போது பாவாடை சட்டை, ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு மினி சேரி, தாவணி, இதுதான். அதுக்கு பிறகு சேரி. இன்றைக்கி அப்படியே என்னைக்கு லேடிஸு பேண்ட்டு போட ஆரம்பித்தாங்களோ பிள்ளைங்க, எகிரிச்சு ரேட்டு 1000 ரூபான்ற ஒரு பேண்ட்டு போட்டு லைட்டாக அப்படி காலத்துக்குனா டர்ன்னு போயிடுச்சு. ஏன்னா போச்சு, மோகத்தில் இறங்கிட்டான். அப்புறம் லெக்கின்ஸு, சர்வாரு, அது இதுன்னு. அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதுனானா, ஊர் மெச்ச பார்த்தாலும் விவசாய படத்தில் எம்ஜிஆர், அது என்ன பாட்டு நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்கள். பெண்கள் இடுப்பு தெரிய, அதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. எழுதினது கண்ணதாசன் தான் எழுதுனா, அவ்வளோதான் எழுதியிருக்கேன். அன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு. ஒரு 20 to 30% தான் அந்த பழையதை கொஞ்சம் பின்பற்றுறாங்க. பாட்டி தாத்தா கத்தி என்ன பண்ணுறது, அவ்வளோதான். அப்புறம் இயற்கை அவங்களே கட்டிக்கிறாங்க. என் பேரனுக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி கொடுக்கும். அது கொஞ்சம் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. இயற்கை சூழ்நிலைகள், பார்வையினால், இந்த பாட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்க சின்ன வயசு பசங்க. பார்வையினால், பேசுவதால், அடுத்தடுத்து பழகுவதால், பள்ளியிலே கொள்ளும் நட்பால், சோர்வடையா இளமையிலே ஆண் பெண் உள்ளம் சேர்ந்தொன்றி, சோர்வடையா இளமையிலே, இளமை வயசில் எப்படி இருப்பான்? நல்லா பந்து ஃபுல்லாக காற்று அடித்து பந்து இப்படி அடிச்சு விட்டா என்ன ஆகும்? அது மாதிரி தான் துள்ளி குதிப்பான். கழுதை எதாக இருந்தாலும் ஓடுற பாம்பை மிதிக்கிறேன், எருமையை கூட அடக்கிறேன், கழுதையாக இருந்தாலும் இழுத்துட்டு ஓடுறேன்னு. சோர்வடையா இளமையிலே ஆண் பெண் உள்ளம் சேர்ந்தொன்றி உடல் உணர்ச்சி பொங்கி. சோறு பொங்கிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அடுப்பை குறைக்கணும், இல்லைன்னா சட்டியை கீழே இறக்கிறணும். பொங்குனா அப்புறம் வழியை தான். அந்த பொங்கி வரும்போது தான் சாமிஜி என்ன பண்ண, காய்கல்ப பயிற்சி பண்ணுங்கடா, பண்ணுங்கம்மா, சரியாயிரும் அப்படின்னாரு. தாத்தா பாட்டி கிழமை கல்யாணம் முடிச்சவங்களுக்கு காய்கல்பம் வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 14 to 25 வரலையும் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பண்ணி செய்துட்டு அது பிறகு வீட்டில் பார்க்கக்கூடிய பையன பிள்ளையை திருமணம் முடித்தாங்கன்னா கருவிலே திருவுடைய குழந்தைகள் பிறக்கும். நல்லா தொடர்ந்து ஒரு நாளைக்கு 14 தடவை காய்கல்பம் செய்தோம்னா. கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போச்சுன்னு சொல்லி காதில் கேட்டேன், வெளியில் போனேன், மறந்து போச்சுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட். சேர்ந்தொன்றி உடல் உணர்ச்சி பொங்கி மீறி ஆர்வமுடன் உடலணைய விரைவு கொள்ளும். அடுத்து வரும் விளைவுகளை சில பேர் எண்ணி நேர்வழியில் ஒழுக்கமுடன் நின்ற போதும் நினைப்பினிலே களங்கமது நிலைத்தே நிற்கும். தயிர் சாப்பாடும் ஊறுகாயும் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னது? தயிர் சாப்பாடும் வெள்ளைப்பூடு ஊறுகாயும். தயிர் சாப்பாடு நல்லா சுட சுட முந்திரி பருப்பு அது இதுன்னு போட்டு அந்த இதெல்லாம் போட்டு. இப்போ என்னாச்சு உங்கள் நாக்கில்? என்னாச்சு? கண்ணில் காமிச்சோமா? படத்துலையாவது போட்டோமா? ஆனால் என்னாச்சு? இதுதான் என்ன காரணம்? எண்ணத்தின் காரணமாக உமிழ்நீர் மாறுகிறது. அதைத்தான் போட்டான்.
அடுத்து வரும் விளைவுகளை சில பேர் எண்ணி நேர்வழியில் ஒழுக்கமுடன் நின்ற போதும் நினைப்பினிலே களங்கமது நிலைத்தே நிற்கும். அந்த நினைப்பு என்ன ஆச்சுங்க? விந்துநாத திரவத்தை வேப்ப மரத்திடத்தில் பிசுனா இருக்க வேண்டிய நிந்துநாதம் அஸ்காவை தண்ணியில் கரைச்சிட்டு கீழே சாச்சிங்கன்னா என்ன ஆகும்? புழக்குன்னு கொட்டி போயிடும். அது மாதிரி தான் விந்துநாத திரவம் குவாலிட்டி கெட்டியாகி போய் தூக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக போகிறது. அப்படி இல்லை அப்படின்னா வேறு வழியில் சிந்தனை நினச்சி களங்கம் அடைஞ்சு போயிடுது. அப்படி களங்கம் அடைஞ்சால் பிற உறுப்புகள் எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சோம். நல்லா இயற்கையில் கிடச்ச கொம்பு தேனை தரையில் சாச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு சொட்டு விழுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது மாதிரி இருக்கணும். நாம் என்ன பண்ணிடுறோம்? நினைப்பினிலே களங்கம். அது அந்த மாம்பழத்தை பறித்தான் தின்னா என்னாச்சு? நினப்பில் பொழப்பு, நினப்பு தான் பொழப்பு. பாலுணர்வு பற்றிய சரியான புரிதல். பாலுணர்வு என்பது தவறானதன்று, அது தப்புன்னு சொல்லவல்ல. திருமணம் ஆன பிறகு சமுதாய ஒப்புதலோடு பெற்ற தாய் தன்னுடைய ஒப்புதலோடு திருமணம் ஆன பிறகு ஒரு உயிரை தன்னுடைய சந்ததியை வளர்ப்பதற்காக அது வேணும். அது குறித்து குற்ற மனப்பான்மை கொள்ள தேவையில்லை. அது தன் இனத்தை பெருக்கிக் கொள்ள இயற்கை ஏற்படுத்திய ஒரு தந்திரமே. உலக மக்கள் தொகை இவ்வளோதெல்லாம் வந்தது காரணமே இதுதான். தன்னினத்தை பெருக்கிக் கொள்ள இயற்கை ஏற்படுத்திய ஒரு தந்திரமே. இன்றைக்கி காலேஜில் லேடிஸ் டீச்சர் பாடம் நடத்துனா பையன் பாடத்தை கவனிக்கிறேன். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த பாலாக போன மீடியா. 1னா 100ன்னு காட்டுறேன், 10ன்னு காப்பி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, 100 காட்டுறேன். பையன் என்ன பண்ணிடுறான்? அதுவே பண்ணுறான். ஆகுனா ரோட்டில் வந்து நிற்கிறேன். ஸ்ட்ரைக்கு அது இல்லையா? அங்கேயும் ஸ்ட்ரைக் பண்ணுறேன், வீட்லேயும் ஸ்ட்ரைக் பண்ணுறேன். பொண்ணு பார்க்குறேன், நான் எவ்வளோ இழுத்துட்டு ஓட வாண்டேன். நடக்குதா இல்லையா? அதுதான் போடுறான். மனப்பான்மை கொள்ள தேவையில்லை. அது தன் இனத்தை பெருக்கிக் கொள்ள இயற்கை ஏற்படுத்திய ஒரு தந்திரமே. பாலுணர்வு நமக்கு வரக்கூடாது என நினைப்பது இயற்கைக்கு முரணான செயலாகும். எப்படி சிறுநீர், மோசம், கண்ணீர், பூளை இதெல்லாம் வெளியேறுதோ அது மாதிரி அது ஒன்று. அது வெளியேற வேணாம்னா பிரச்சனை. இது அதை விட முக்கியமானது. நல்லா பாடல் வரியை கண்ணில் பார்த்துக்கோங்க, மனசுக்குள்ளே உள்ள கொண்டு போங்க. மோகமே பிறப்பு. தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து மிக புனிதம் என்னும் இந்த உடலை ஈர்ந்தாள். கரு உருவானதுலேருந்து 10 மாதத்து வரையும். எப்படி? தகப்பனுடைய ஒரு கழிவை. என்ன ஒரு கழிவது? ஒரு சொட்டு. தாயார் ஏற்று தன் கழிவை, அதென்ன கழிவு? நாதம். அப்போ விந்து நாதம் சேதும்போது சேர்த்து மிக புனிதம் என்னும் இந்த உடலை ஈர்ந்தாள். யாராம்? நம்மளாம் மிக புனிதமானவங்களாம். எப்போ? கருப்பையில் இருக்கிற வரையும். அப்படி தானே? வெளியே வந்து தானே எத்தனை ஆட்டம் போடுறோம். உடலை ஈர்ந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம். பசும்பால், எருமைப்பால், ஆட்டுக்குட்டி பால், கழுத பாலெலாம் குடித்தோம் ஆரம்பத்தில். தாய்ப்பால் தானே. எவ்வளோ பெரிய புண்ணியம். சரிங்களா? சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில சுரோனிதம் சேர்ந்து உருவாய் வந்த முகைப்பிணையே உடற்வளர்ச்சி பெற்ற பின்னர். எப்படி? சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில சுகப்பிணைப்புனா தாய் தன்னுடைய ஊடலின் காரணமாக கரு உருவாகி அந்த சுகத்தினால் நாம் வந்தோம். அப்படி சுக்கில விந்துநாதம் சேர்ந்து உருவாகி வந்த நாம உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் ஆஃப்டர் 14 இயர்ஸ் பிறகு என்ன பண்ணுறோம்? உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன்னுனை வாழ் நாடுவதே மோகமாகும். இதனால தான் நமக்கு என்ன வந்துச்சு? மோகம் வந்துச்சு. அந்த மோகம் தப்பு இல்லை, ஆனால் பக்குவமாகி பருவம். சரிங்களா? தாய்க்குலத்தை காமத்தி மூட்டுகின்ற தனிமுறையில் வர்ணித்து, தாய்க்குலத்தை காமத்தி மூட்டுகின்ற தனிமுறையில் வர்ணித்து வாலிபத்தோர் பேய்க்குணத்தை அடைவதற்கு வழிவகுக்கும் இழிநிலையை காண்கின்றோம், வருந்துகின்றோம். ஒன்று நினச்சா அடைஞ்சே ஆகணும், அனுபவிச்சே ஆகணும். அதுதான் சாமிஜி போட்டிருக்காரு. தாய்க்குலத்தை காமத்தி. அதான் எல்லா ஆண்களையும் இல்லை, 100 பேருக்கான 100 பேரையும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் காமத்தி மூட்டுகின்ற தனிமுறையில் வர்ணித்து வாலிபத்தோர் பேய் குணத்தை அடைவதற்கு வழி வகுக்கும் இழிநிலையை காண்கின்றோம், மறந்துகின்றோம். அவன் சாமிஜி நிறையா தடவை ஃபாரின் போயிருக்காரு. அப்போ அமெரிக்கா போகும்போது உங்களுக்குலாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அமெரிக்கா போகும்போது அங்கே உள்ள அமெரிக்க பெண் ஒருத்தர் சாமிஜியை பார்த்து, ஐயா வணக்கங்க, இவ்வளவு எல்லாம் சொல்கிறீங்க சரிங்க, ஆனால் உங்கள் நாட்டில் தான் ப்ராஸ்டியூட் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்ல. அதுக்கு விளக்கம் சொன்னார். ஒரு மாமரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கு, அது அப்படியே பருவநிலை அடையுது, பழுக்கிற நிலைக்கு வருது. போகிறவன் வரவெல்லாம் இதை பறித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த எண்ணத்தை போட்டு அது வெம்பி போச்சு. சாப்பிட்டா முடிச்சாரா? ஆன்சரு நம்மளால் தான் என்ன பண்ணியிருப்போம்? மன்னிச்சுங்க ஏன்ட்டு போயிடுச்சு அந்த அம்மா. சொன்ன அர்த்தம் புரியுதா? அதுதான் மகான்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். மாமரத்தில் ஒரு காய் பழுத்திருக்கா, பெருவட்டாயிடுச்சு. போகிறவங்களாம் இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பார்த்து அது பழுத்து வெம்பி போச்சு. அது மாதிரி தான் அன்றைக்கி 10 பேர் நினச்சி எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான்னு சொல்லிட்டு போயிடுற. தீய பழக்கத்தால் வித்து வெளியேறும்.
இதன் காரணமாய் மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய காம உணர்வு செயற்கை முறையில் தூண்டப்படுகிறது. இத்தகைய காட்சிகளை காணும்போது வித்து நீர்த்து போகிறது. உதாரணத்துக்கு இளவட்ட பையன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரோட்டில் போகிறான். ரைட் சைடு ஃபுல்லாக முருகர், சிவன், பார்வதி, விநாயகர், கந்தேன், வடிவேலன் அது இதுன்னு போட்டிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே போகிறேன். தூக்கத்தில் என்ன வரும்? சாமி கனவு வரும். அதே பையன் மறுநாள் லெஃப்ட் சைடு பார்க்குறேன். கழுதை, குதிரை, போனது வந்தது, பார்க்கக்கூடாது, இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்கேன். பையன் பாட்டு போயிட்டேன். தூக்கத்தில் என்ன ஆயிரும்? அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும். அதுதான் எண்ணத்துக்கு அவ்வளோ பெரிய வலிவு இருக்குது. அதை தான் அங்கே போட்டிருக்காரு. காணும்போது வித்து நிறுத்து போகிறது. நீர்த்து போன வித்துவிற்கு வெளியேற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படுவது இயல்பு. இந்த உந்துதலை சமன்படுத்த வேண்டிய சுய இன்பம் உள்ளிட்ட பல்வேறு முரணான வழிகளில் வித்து வெளியேற்றிக்கிறான். எழுத்தாது, கரம், துண்டு, அப்போ சொன்னேன் இல்லையா, அது மாறி மாறி அப்படி போயிடுது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய முன்னோர்கள் தான் ஃபாலோ பண்ணாங்க, இப்போயுமே ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. இதில் ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன பண்ணணும்? மோசன் போகணும். மோசன் போகலைன்னா சாப்பிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. காலையில் மோசன் போகலைன்னா சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? சுடுதண்ணி குடிச்சோ இல்லை பழங்கள் ஏதாவது சாப்பிட்டோ என்ன பண்ணிக்கணும்? மோசன் போயிட்டு தான் அதுக்கு பிறகு சாப்பிடணும். நீ உள்ள கடை, நான் திரும்ப உள்ளே அனுப்புகிறேன்னா நாமளும் மிருகத்தை விட மோசமாயிடும். மோசன் போகலை அப்படின்னா டக்குனு குணான ஏற்பாடு பண்ணணும். அப்போ என்ன காரணமாக இருக்கும்? சிந்தனையை வேறு இடத்துல வச்சு சாப்பிடக்கூடாது. பரோட்டாவை அள்ளி வீசின்னு வீசியிருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்ருப்போம். இந்த உடல் பகுதி, இந்த குடல் பகுதி செரிமானம் பண்ணக்கூடாத ஐட்டத்தை உள்ளே சாப்பிட்ருப்போம். அதனால் என்ன ஆயிடுச்சு? பிரேக் போட்டுருச்சு, அவ்வளோதான், ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு. அதனால் அது மலம் இலகணும். ஒரு மகான் சொல்கிறாரு, நல்ல உடம்புக்கு அழகு காலையில் இருந்துச்சிங்கன்னா மலம் நூல் இலை போல் போகணுமா. இங்கே பஞ்சால போகுது. அப்போ என்ன அர்த்தம்னா, நல்லா உணவு சாப்பிடணும், ஆரோக்கியமாக உணவு இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும், நிறையா தண்ணி குடிக்கணும். தூங்கும்போது மனப்பிரச்சனை இருக்கா கூட காலையில் எழுந்திரிச்சோம்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. அங்கே போய்ட்டு மல்லு கட்டுறேன், புட்டார்னா டம்முன்னு கோப்பை உடச்சி போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்? நல்லா ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். அதுக்கு என்ன நல்லா இருக்கணும்? தூங்கும்போது நல்ல பெற்ற தாய் தப்பனை நினச்சி தூங்க, நல்ல முன்னோர்களை வாழ்த்துங்க, சமுதாயத்தை வாழ்த்துங்க, இயற்கையை வாழ்த்துங்க. ஆட்டோமேட்டிக்காக இயற்கை அங்கே வேலை செஞ்சு கழிவுகள் வெளியேறும். போட்டு கண்டது கடிதை போட்டு அளவாக சாப்பிடணும். இன்றைக்கி விட்டால் நாளைக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பிடிச்சி உள்ளே தள்ளுறது, பட்டனை அத்துக்கிட்டு வருது வயிறு. போன மாதம் எடுத்த சட்டை பத்தலை, எப்படி பத்தும்? போன மாதம் எடுத்த பேண்ட்டு இடுப்பு இங்கே நிற்கிது, இதுக்கு மேலே ஏற மாட்டேது, எப்படி நிற்கும்? உடம்பு ஒரு 2 கிலோ கூடலாம் 2 கிலோ குறையலாம். நல்லா யோசிச்சுக்குங்க. அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி 2 கிலோ கூடலாம் 2 கிலோ குறையலாம், அவ்வளோதான். அது அன்றாட உழைக்கிறது, சாப்பிட்றத வச்சு முன்னப்புனுக்கு. உடம்பு ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா இறக்க ரொம்ப கஷ்டம். ஏற்றுறது ஈஸி, இறக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், லீனாக இருக்கவங்களாம் பாருங்கள், வயதிகம் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் உயிர் போகாது. ஏன்னு கேட்டேன்னா வெயிட்டு, அவங்க பாட்டு நடப்பாங்க, அவங்களே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஒருத்தலாம் 200 கிலோ இருப்பான் போல இருக்குது. கேவிபியில் முந்தா நாள் போயிருந்தேன் பேங்க்கு. 2 வீலர் அவன் ஓட்டி வரானா, 2 வீலரவே காணா. கரெக்டாக 2 வீலர் தான் வந்திருக்கான். அது ஹார்மோன்ஸ்க்கு குறைபாடாக இருக்கலாம், அது சரி பண்ணணும்ல. இயற்கையிலையோ இல்லை மருத்துவத்துலையோ போய் சரி பண்ணணும். அவன் வாரான், எல்லோரும் ஒதுங்குறேன், மீச்சு போட்டானா. அதாவது இது நம்ம பேச்சுக்காக சொல்லலை, உடம்பு அவ்வளோ ஏன் முன்னோர்களாக இருக்கலாம், நான் ஹார்மோன்ஸ் குறைபாடுகளால் இருக்கலாம். அதை என்ன பண்ணிக்கிறணும்? சரி செஞ்சுக்கிறணும். அவெல்லாம் பாவம் எந்திரிச்சு அவன்கிட்டலாம் பணம் எடுத்துகிட்டு போனேன், 1 லட்சத்தை அவனா பிடிட்டு போனான்னா அடுத்த வருஷம் தான் பிடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்போட்டு தான் வந்திருக்கேன். எதுக்கு அவ்வளோ உடம்பு? நிறைய பேர் இருக்காங்க, பெரும்பாலும் என்ன பண்ணிக்கிறாங்க, தேவையில்லாத அசைவ உணவுகளை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அங்கே இருக்க மாம்சம் அப்படியே உடம்புக்குள்ள வந்துடும்ல. அதனால சொல்கிறது, உணவு வகைகளில் சரியாக இருக்கணும். சாப்பிட வேணான்னு சொல்லவல்ல, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு, உங்களுடைய அறிவு சொல்லும் இது வேணும் இது வேணான்னு. அது பிறகு நீங்கள் நடந்துக்கங்க. ஓகேங்களா? அசைவம் மணவள கலைக்கு போனால் அசைவம் சாப்பிட வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்கள் அறிவு சொல்லும் இது வேணும் இது வேணான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டு. என்ன சாப்பிட்டா என்ன புத்தி வரும்னு சொல்லி நமக்கே தெரியும். சரி, ஒரு நாளைக்கு 2 தடவை மோசம் போனோம். வாரத்துக்கு 2 தடவை என்ன பண்ணணும்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த தீபாவளிக்காக குளிச்சிங்களா? என்ன குளிச்சிருப்பீங்க, என்ன வச்சு குளிச்சிங்களா? 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த கண்ணிலேருந்து அப்படியே எரியும், உடம்புல அவ்வளோ வெப்பம். அந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவை. இது வாரத்துக்கு 2 தடவைன்றது மாதத்தில் ஒரு ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா வாரத்துக்கு 2 தடவை பண்ண முடியாது, நம்ம எனக்கே தெரியும். ஏன்னா காலையில் எந்திரிச்சுனே அவன் போன் அடிச்சிடறான், என்ன நேற்று சொன்னேன் என்ன வரல அப்படின்னு ஆஃபீஸ் போய் ஆகணும். அதனால் மாதத்தில் ஒரு தடவையாவது இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் தணிச்சிரும். வெந்தயக்களி சாப்பிடுங்க, நல்ல இயற்கைக்கு உட்பட்ட
வயிறுக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடுங்க. அடுத்து மாதத்துக்கு 2 தடவை தான் நம்மளால் அந்த காலத்தில் பண்ணான் உடல் உறவு. இன்றைக்கி என்ன பண்ணிடுறான், ஊராட்டு நெய்யை முன்னாடிக்குன்னு சொல்லி பண்ணிடுறான். பிறகு வயோதிகம் ஆயிடுது, நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. பேரம்பேத்தியை பார்க்கக்குள்ளேயும் சிவலோக பதவி அடைந்தார். எதுனா காரணம் கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப பாதிக்குதுங்க. சொன்னோம் இல்லையா, 5 புலங்களும் இன்பம் அடையக்கூடிய இடம் இதே இடம் தான். சரிங்களா? அதில் என்ன இருக்குது, இந்த இப்போ ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு சொல்கிறேன். அடுத்து வருஷத்துக்கு 2 தடவை என்ன பண்ணணும்னா பேதி மாத்திரை சாப்பிடணும். கிராமத்தில் போய் வாங்க பேதியில் போக அப்படிம்பாங்க. போனால் நல்லது தானே. உடனே நான் சண்டைக்கு போகிறது, என்னை பார்த்து எப்படி பேதியில் போகலான்னு சொல்கிறேன். பேதியில் போனால் நல்லது, உண்மையிலே நல்லது. வாமிட்டு போகக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. பேதி போகலாம். வாமிட்டுன்றது இந்த பகுதி ஃபுல்லாக நல்ல குளவளப்பு வளவளப்பான நீர்ச்சத்து இருக்கும், அது ஃபுல்லாக வெளியே தெளிக்கும். அதனால் வாந்தி எடுத்து பாருங்கள், அப்படியே உடனே நொய்யின்னு ஆயிடுவான். பேதி போனால் கூட என்ன பண்ணிடுவான், அப்படி இப்படி சாப்பிட்டு கொஞ்சம் தடம் வாங்கிக்கிறோம். அதனால் இந்த நாளை நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க. நம்மளால் உங்களால் எதை எப்போ ஃபாலோ பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் நல்லது. நல்லதை செஞ்சுக்கிட்டே மேலும் மேலும் நல்லதை செய்ய செய்ய நம்மளுடைய மாற்றங்கள் நிறையா ஏற்படும். சரிங்களா? இது காந்திஜி எழுதியிருக்காரு. இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய புண்ணியவான அவரே எழுதியிருக்காரு பாருங்கள். ஒரு கட்டத்தில் நான் என்னுடைய மனைவி என்னை திருத்தானா என்னை மாதிரி ஒரு பொம்பளை போய்க்கிற யாரும் எடுக்க மாட்டேன்னு எழுதியிருக்காரு. சத்திய சோதனை என்ற புத்தகத்தில் எடுத்து தான் இதை போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மழும் பழிச்செயல்கள்: பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை. பொய்னா என்ன, இல்லாத இருக்கிற மாதிரி சொல்கிறது. களவுனா திருடுறது, அது பணத்துலேயும் சரி பொருள்லையும் சரி மனசையும் சரி. காலேஜில் படிக்கும்போது பிள்ளையை பார்த்து சொல்கிறேன், அடடா உன்னே மாதிரி அழகு யாராவது இருக்கும், நான் எவனும் பார்க்க மாட்டேன், அது ஒரு விஷயம். ஆனால் அது சொல்கிறது உன்னே மாதிரி அழகு யாராவது இருக்கா, உடனே அந்த பொருள் என்ன பண்ணும், ஆகா இதெல்லாம் அஃபெக்ஷன் பண்ணி கடைசியில் என்ன பண்ணிடுறான், இதுக்கு தான். அடுத்து கொலை பண்ணிடுறான். கரு உருவானு என்ன பண்ணிடுறான், கொலை. சூதுன்றது என்ன, விளாட்றதில்ல, சூதாக பேசுகிறது, இல்லாத இருக்கிற மாதிரி சொல்கிறது, இருக்கிற எல்லா மாதிரி சொல்கிறது. அந்த பிள்ளையோட அந்த புலனின்மத்தை அனுபவிக்கிறதுக்காக அப்படி எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறது. களவுடுன்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று வாங்கி தரணும்ல, வலையில் பொட்டு சீப்பு ஏதோ ஒன்று வாங்கி தரணும், பேக்குக்கு வாங்கி கொடுத்தானே பார்க்கவா செய்யும். எங்கே கை வைப்பேன், எடுத்துனியும் அப்பா பையில் கை வைப்பேன், எடுத்து அன்னைக்கு வாங்கி கொடுத்துருவேன், அதான் களவு. சூது, அப்புறம் அவனுக்கு என்ன ஏதோ அதை பண்ணிடுறான் கடைசியில். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க முன்னோர்கள், பஞ்சமகா பாவங்கள் பழிச்செயல்கள். இந்த 5 செயலில் ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருந்தாலும் அது என்ன ஆயிருமா, பிறருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்லலாம். இந்த பொய் சொன்னால் அந்த உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு. அதனால சொல்லலாம், பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை வைக்கும் மணின். யார், வள்ளுவர். பொய்யே ஒரு உயிரை காப்பாற்றுற மாதிரி இருந்தால் என்னவா, நன்மை. இந்த 5 பழி செயல்கள் நமக்குள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கங்க. சரிங்களா? கொலை யாரும் பண்ண போகிறதில்ல. கொலைனா கத்தி எடுத்து குத்தினா மட்டும் கொலை இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் சொன்ன சொல் பிறரை பாதிச்சதுனாலே, மனசை பாதிச்சதுனாலே கொலை தான். மனக்கொலை பண்ணிடுறோம்ல, உயிர்கொலை வேறு மனக்கொலை இருக்குல்ல. கத்தி எடுத்து குத்துனா தான் கொலைன்னு இல்லை. நாம் சொன்ன சொல், நாம் செய்த செயல் பிறரோட உடலை பாதிச்சினாலும் மனசை பாதிச்சினாலும் அதுவும் கொலை தான். சரிங்களா? அப்போ இந்த 5 பழிச்செயல்கள் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும். இதெல்லாம் நாம் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் சரி செய்து கொள்ளலாம். எனவே இந்த காயல்ப பயிற்சி மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். முதுமையடைகிறதுக்கான காரணம் ஏற்கனவே பார்த்தோம், வலி நோய் ஏற்கனவே பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்த்துட்டோம். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த திரவத்தின் அளவையும் தரத்தையும் பேணி பாதுகாத்து பேரின்ப வாழ்க்கைக்கு நன்மை இட்டு செல்லும் பயிற்சி சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டு மகிழ்ச்சியர்களால் எளிமையாக்கப்படுத்த காயகல்ப பயிற்சி. ஓகேயா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா, ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் ஏதாவது இருந்தால் கேளுங்க. சந்தேகம் ஏதாவது இருக்குதா தம்பி? எப்படா விடுவ? இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இவ்வளவு அவல நிலை வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் உறவுகளில் ஒழுக்கம் இல்லாமல் போனது தான் காரணம். ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா என்னங்க? தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாமே ஒழுக்கம். அதாவது என்னுடைய வாழ்நாளில் தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ உயிருக்கோ அறிவிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள்லாம் ஒழுக்கம். துன்பம் தந்தால் ஒழுக்கம் இல்லை. அதனால தான் சொன்னாங்க ஒழுக்கம் கடமை ஈகை. மனிதனாகப்பட்ட நாம் இந்த 3 பண்புகள் நமக்குள்ளே இருக்கணும்: ஒழுக்கம், கடமை, ஈகை. நம்ம ஒழுக்கம்னா என்னென்னு கேள்விக்குறி கேட்குறோம்ல. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன்
ஒரு நிமிஷம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். நீங்கள் உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் துன்பம் கொடுத்ததா அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இரண்டலுக்கு பண்பாவில் ஃபஸ்ட்டு வரி, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன்னா, என் உடம்புக்கு நான் உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னா எனக்கு நான் துன்பம் கொடுத்தேன்னு அர்த்தம். அப்போ துன்பம் பண்ணிட்டேனா? அப்போ எனக்கு நானே துன்பம் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு எப்படி நான் இன்பத்தை கொடுப்பேன்? அப்போ என்ன பண்ணிடணும்? டெய்லி கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். ஆனால் குடும்ப சூழ்நிலை, இயற்கை, சமுதாயம் நமக்குள்ளே ஒளிஞ்சு ஓடிக்கொண்டு நம்மளை ஆட்டி வச்சுக்கு இருக்கக்கூடிய செய்ய விடாது. நல்லா கேட்டுங்க, என்னென்ன சொன்னேன் நான்? அதெல்லாம் செய்ய விடாது. ஆனால் அதையும் மீறி இதை நாம் கட்டுப்படுத்துவோம். இதனால் அறிவு சொன்னால் கேட்போம்ல. அப்போ என்ன பண்ணிடும்? நம்ம இந்த உடம்புக்கு உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னா என் உடம்புக்கு நான் துன்பம் கொடுத்துட்டேன். அப்போ என் உடம்புக்கே நான் துன்பம் கொடுத்துட்டேன்னா அப்போ ரெண்டு பண்பால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தவறிட்டேனா அப்புறம் எப்படி அடுத்த பாயிண்ட் வரும்? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். உடற்பயிற்சியும் பண்ணுறதில்ல, காயகல்பம் பண்ணுறதில்ல, தவமும் பண்ணுறதில்ல. ஆனால் நான் வேதாத்திரி ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொன்னால் யாருக்கு அசிங்கம்? ஃபஸ்ட்டு அவருக்கு. அதனால தான் சொன்னாங்க கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். கற்றுக்கிருக்கோம், கடைபிடிக்கணும், பின்னாடி சொல்லித்தரணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கடுத்து என்ன பாயிண்ட்டு? துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். சாமிஜி சும்மா ஒன்றும் வார்த்தை போடல. என்னால் முடிஞ்சால் செய்வேன், இல்லைனா அமைதியாக இருந்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான். அப்போ இரண்டொழுக்க பண்பாடை எப்போ மீறிடுறான் பசங்க? 14-13 வயசு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மீறிடுறான். இப்போ ஏன்றது ஒரு பையன், பின்றது ஒரு பொண்ணு. 2 பேரும் கை குழந்தையிலேருந்து பக்கத்து வீடு ஒரே மதில்னு வைங்களேன். ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒன்றா தூங்குறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க, ஒரே கட்டில் ஒரே மெத்தையில் படுத்துக்கிறாங்க, விளாட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரே யூனிஃபார்ம் எல்லாமே இருக்குது, ஒரே செக்ஷனில் படிக்கிறாங்க. வளவலன்னு எத்தனையும் சொல்லிட்டேன், ஆனால் எத்தனையும் காதில் விழுந்துச்சுல. ஆனால் புரியக்கூடிய விஷயம் தான், நான் ஃபாஸ்ட்டாக போகலாம். இப்போ இந்த பொண்ணு என்ன ஆகிப்போச்சு, ஒரு 13 என்ன ஆயிரும்? அப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த விந்துனா சக்தி டக்குன்னு மேலேருந்து கீழே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க எல்லாமே. இப்போ இந்த பையன் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு 13, ஒரு சேம் ஏஜ்னே வைங்களேன். லைட்டாக பருவு மீசை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பிள்ளை அதான் ஒரு வாரம் காலேஜ் பக்கம் ஸ்கூல் பக்கம் வரல. இவன் என்ன பண்ணுறான்? தேடுறான், அடப்பா எங்கடா காணான்னு. அப்போ இந்த வீட்டில் அந்த அம்மா என்ன சொல்லிடுது? பீனே வச்சுங்க, ஏமா பி, இது நான் வரேன், இந்த பையன் கூட பேசினேன், போனேன், சாப்பிட்டேன், ஒரே ட்ரெஸ் போட்டேன், எல்லாம் பண்ணேன், அங்கே வீட்டு போனேன், நம்ம வீட்டுக்கு வந்தேன். இனிமே ப்ளீஸ் கீப் த டிஸ்டன்ஸ். அந்த அம்மா காதில் விழுந்துருக்கும். அது என்ன வேணும்? பி, அந்தம்மா பீனே வச்சுக்கலாம். நான் ஏதாவது ஒரு பேர் சொல்ல போக அது யாரோ பேராக இருக்க. பி என்ன பண்ணும் அந்த அம்மா? அந்த பிள்ளை என்ன பண்ணும்? செகுடங்காதில் ஒன்று சங்கு மாதிரி அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுரும். இவங்க வீட்டில் அம்மா சொன்னாக்கன்னு பையன் அவங்க அப்பா சொல்லுவார், டே தம்பி, இதனால் வரையும் அப்படி பண்ண, இனிமேல் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ வேலைப்பார் அவங்க வேலைப்பார். இது இயற்கை, இது சொல்லித்தான் ஆவாங்க. ஆனால் கேட்கும் ரெண்டும் என்ன பண்ணும்? செகுதங்காலில் ஒன்று சங்கு மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். பெண்ணுக்கே உண்டான அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு இது இருக்குது. இது இங்கே இருக்குது. அதான் சொல்லுவாங்க, ஒரு ஞானி சொல்கிறாரு, ஒரு ஆணாகப்பட்டவனுடைய உள்ளத்தில் பெண்ணின குணமும் இருக்குது, ஒரு பெண்ணிட்ட ஆணோடைய குணமும் இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம அரட்டினா அடித்தா பொண்ணு உட்காந்துக்கிறா, பொண்டாட்டி உட்காந்துக்கிறான்னு. எட்டிக்கிட்டு ஒன்று விட்டால் நம்மளாம் தாங்க முடியாது. அதனால தான் ஞானி சொன்னார், நான் சொல்லலை, ஒரு ஞானி சொல்கிறாரு, ஒரு ஆணிட்ட பெண்ணுடைய பண்புகளும் இருக்குது, ஒரு பெண்ணிட்ட ஆணோடைய பண்புகளும் இருக்குது. அதனால தான் சொன்னாங்க ஆணும் பெண்ணும் சரி சமம். அதனால தான் சரி நிகர் சமாதி அப்படின்னா. ஆணும் பெண்ணு யாருங்க? சமாதி தான், சரி சமம் தான். ஏதோ அந்த காலத்தில் சொன்னனால அந்த அச்சம் படம் நாய்ப்புனால அனுப்பிச்சு போகிறாங்க. இல்லை அப்படின்னா பூரி கட்ட எத்தனை கட்ட உடையும். ஒன்று வேணும், கையில் அடித்தாலும் தாங்க முடியாது. உண்மை அதுதான். நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 5-6 மீசை இருக்கனால அப்படி ஆட்டம் போடுறோம். ஆனால் அதெல்லாம் என்ன ஆகிக்கிறோம் பிரச்சனை. இப்போ என்ன வச்சு இந்த 13 அந்த பி, அப்புறம் ஒரு 14-15 ஆச்சு, காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அப்படி இப்படி போச்சு. ஒரே காலேஜ், அவங்களா வேறு பக்கம் சேர்த்து விட்டுக்கலாம்ல, ஒரே காலேஜ். இப்போ என்ன பண்ணிட்டான், அந்த 5 மாதத்தில் ஃபஸ்ட்டு போய் சொல்கிறேன், உன்னை 2 வருஷமாக பார்க்கவே இல்லை, நான் சாப்பிடல தூங்கலை. அது வெளுத்து வாங்கியிருப்பேன் சாப்பாடு, அது வேறு விஷயம். ஆனால் சொன்னது ஃபுல்லாக நான் சாப்பிடல தூங்கலை அப்படி இப்படின்ட்டுவேன். உடனே இந்த பொண்ணு, ஐயோ நம்மளால அவர் சாப்பிடாமல் இருக்காரே அப்படின்னு சொல்லி, அந்தம்மா பெண்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு என்ன குணம் அதிகம்? ஆமாம், இறக்கப்பட்டு தான் இன்றைக்கி ரொம்ப சிரமமாகி போச்சு. என்ன தேடுறீங்க? செல்லு அங்கே தான் இருக்குது.
உடனே பி என்னன்னு அந்த பொண்ணு கொஞ்சம் இறக்கப்பட்டுச்சு. அதாவது இது விளையாட்டுக்காகவும் சிரிக்கிறவள, இதனால தான் இன்றைக்கி பிரச்சனை நிறையா வருது. அடுத்து என்ன பண்ணிட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு 2 ரிப்பனை வாங்கி கொடுக்க, 2 சடைக்கு மாட்டை கொடுக்க, பேக்கை வாங்கி கொடுக்க. அது நான் அது ரிப்பனு பேக்கெலாம் பழைய காலத்து இன்றைக்கெலாம் வேறு, அதை நீங்களே புரிஞ்சுக்குங்க. வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு, பேச ஆரம்பிச்சிச்சு. பிறகு இன்றைக்கி தான் டர்புரு இருக்குல்ல, என்னது பைக்கு. எந்த ஆண்மகன் அப்பாவோட உழைப்பில் பைக் வாங்காமல் சொந்தமாக வாங்குறானோ அவன் முன்னேறுவான். அப்பா காசில் 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு வாங்கினீங்கன்னா காத்தா போயிடும். பிறகு உழைப்போட அருமை தெரியாது. சரிங்களா? வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணிடுறான், பைக் வாங்கினா என்ன பண்ணுவான், பின்னாடி லோடு ஏற்றணும்ல, வடிவேல் சொன்ன மாதிரி லோடு வச்சு ஓட்டி பார்க்கணும்ல. ஏற்றுனா பிறகு அது எங்கெங்கே போயிடணும் உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன ஆகி போச்சு, பார்க்க பேச தடையாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் 2க்கும் தடையானும் சரியாயிடுச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு, ஏபியும் ஒன்றாயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகி போச்சு, இதில் ஜாதி மடம் மொழி இனம் அதெல்லாம் விட்டுருங்க, ஆணு பொண்ணு அவ்வளோதான். இப்போ என்ன ஆகி போச்சு, உங்கள் வீட்டில் பி வீட்டில் சண்டை, ஏ வீட்லேயும் சண்டை. உன்னால தான் என் பிள்ளை கேட்டா, உன்னால தான் என் பையன் கேட்டான்னு பெரிய சண்டையாகுது. இப்போ தானே பி ஏ என்ன பண்ணுறேன், இவங்க வீட்டில் யாரோ ஒரு அப்பா அம்மாவோ, இவங்க வீட்டில் அப்பாவோ அவங்க வீட்டில் அம்மாவோ சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க, அசிங்கம் தாங்க முடியாமல். அப்போ அது 2 எங்கே போகும், இங்கே அப்பா அங்கே அம்மா, இங்கே அம்மா அங்கே அனாதாசிரமம் முதியோரில் போய் தானே ஆகணும். இப்போ இந்த குழந்தை என்ன ஆகும், இவங்க வீட்டில் இப்படி இறந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ளே என்ன வந்துடும், சண்டை வந்துச்சா. இப்போ சி என்ன ஆகும், அனாதான். இப்போ புரியுதா அந்த உலகத்தில் எப்படி அனாதாசம் நிறையா வந்தது, முதியோரில் ஏன் வந்ததுன்னு. கொளுத்து போய் அவங்க படிப்பிலே அவங்க உழைப்பிலே வாழ்ந்து டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் ஆகிட்டு பெற்ற தாய் தகப்பனை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, கோடி கோடியாக நீங்கள் செலவழித்து கோயிலுக்கு போனாலும், கோடி கோடியாக நீங்கள் தான தர்மம் எல்லாம் பண்ணாலும் எல்லாம் எதுக்கு ஈக்குவலு, அவ்வளோதான். அதனால தான் சொன்னாங்க, லாஸ்ட்டாக அந்த ஒரு 10 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். எழுத முடிஞ்சால் எழுதிக்கிங்க, இல்லைன்னா நல்லா மனசில் வச்சுக்கோங்க. மாதா பிதா குரு வணங்குதல் வேண்டும். யாரை, மாதா பிதா குரு வணங்குதல் வேண்டும். நீங்கள் மாதாவையும் பிதாவையும் குருவையும் வணங்கிட்டா தெய்வம் உங்கள் கூட வந்து நிற்கும். சரிங்களா? அதனால தான் தெய்வத்தை பற்றி சொல்லலை. மாதா பிதா குரு வணங்குதல் வேண்டும். உடல் உயிர் மனம் அறிதல் வேண்டும். உடம்பை பற்றி, உயிரை பற்றி, மனசை பற்றி என்ன பண்ணியிருக்கணும், அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கடைபிடிக்க பார்ப்போம். தான் சமுதாயம் இயற்கை தெரிதல் வேண்டும். நான் யார், சமுதாயம்னா என்ன, இயற்கைனா என்னென்னு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். தபம் வாழ்க்கை மேன்மை உணர்தல் வேண்டும். தபம் செய்தால் வாழ்க்கை மேன்மை அப்படின்றத உணர்ந்திருக்கணும். கனிவு பணிவு துணிவு கொள்ளல் வேண்டும். கனிவுனா என்னது, பணிவுனா, துணிவுனா கொள்ளல் வேண்டும். கடமை ஈகை ஒழுக்கம் பேணுதல் வேண்டும். கடமை ஒழுக்கம் ஈகை பேணுதல் வேண்டும். சிக்கனம் சீர்திருத்தம் சிந்தனை கடைபிடித்தல் வேண்டும். சிக்கனம் சீர்திருத்தம் சிந்தனை கடைபிடித்தல் வேண்டும். எல்லல் ஏவல் எதிர்பார்த்தல் தவிர்த்தல் வேண்டும். எல்லல் ஏவல் எதிர்பார்த்தல் தவிர்த்தல் வேண்டும். அன்பு கருணை இரக்கம் காட்டல் வேண்டும். அன்பு கருணை இரக்கம் காட்டல் வேண்டும். வாழ்த்தும் பயனும் அனுபவித்தல் வேண்டும். ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டா, எழுதிட்டிங்களா? என்னங்க, பிறரை வஞ்சிக்கிறதா எல்லல். எல்லல் ஏதோ ஏசி பேசுகிறேன்னு சொல்லணும் இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டு மாதா பிதா குரு வணங்குதல் வேண்டும். உடல் உயிர் மனம் அறிதல் வேண்டும். தான் சமுதாயம் இயற்கை தெரிதல் வேண்டும். தவம் வாழ்க்கை மேன்மை உணர்தல் வேண்டும். கனிவு பணிவு துணிவு கொள்ளல் வேண்டும். கடமை ஒழுக்கம் ஈகை பேணுதல் வேண்டும். சிக்கனம் சீர்திருத்தம் சிந்தனை கடைபிடித்தல் வேண்டும். சிக்கனமாக இருக்கணும், குடும்பத்திலையும் சரி வீட்டிலையும் சரி தனிநபர்கிட்டையும் செய்யும். சீர்திருத்தத்தோட பழகிக்கணும். சிந்தனை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணணுங்க, நமக்கு தான் சிந்திச்சு பார்த்து செயலாற்றக்கூடிய அறிவு இருக்குது, அதை நாம் பண்ணணும். எல்லல் பிறரை வஞ்சிக்கிறது, பிறரை ஏராளமாக பேசுகிறது. பேசுகிற கூட நினச்சாலே நினப்பு